இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவனை இத்தோட ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா மரத்துல சுத்துற பள்ளி மாதிரி நம்ம காலையே சுத்துறானே. சீக்கிரம் இவனை வெட்டி விடணும். இவங்களை இந்த அளவுக்கு ஓட விட்டு அந்த பொண்ணு யாரா இருப்பா? பேசாம இவர்கிட்ட கேட்டுருவோமா? வேணாம் சாமி, வாங்கி கட்டிப்போம். என்னங்க யாருங்க அது உங்ககிட்ட இருந்து 20 லட்சம் புடுங்கினது? ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இல்லங்க, எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருந்திருந்தா உங்ககிட்ட மல்லு கட்டி காசு வாங்கிட்டு போயிருப்பா. அவ மட்டும் என் கண்ணில் படட்டும், ஒன்னே இல்லைன்னு பண்ணிடுறேன். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். அன்னைக்கு அப்பாவுக்கு மாத்திரை டெலிவரி பண்ண வந்தால அவளேதான். ஓ, அந்த பொண்ணா? அன்னைக்கே இங்க வச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்கினா சரியான ஆளுகிட்ட தான் போய் மாட்டிருக்கான். பொண்ணா அவ சரியான பஜாரியா இருப்ப போல இருக்கு. அவளை என்ன சும்மாவா விட்டீங்க? விஸ்வா இதுல சம்பந்தப்பட்டதுனால பிரச்சனை வேணும்னு ஒதுங்கிட்டோம். இல்லன்னா நடந்திருக்கிறதே வேற. ஆமா ஆமா, இல்லன்னா அப்படி கிழிச்சு தள்ளி இருப்ப பாரு. எங்க போயிட போறா? இங்கதான் எங்கேயாச்சும் போய் வீடு வீடா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா என் கையில மாட்டுவா. அப்ப பாத்துக்கிறேன். அப்ப பாத்துக்கிறேன். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களே அடிமை மாதிரி நடத்துற இவங்களுக்கு ஒரு பொண்ணு தனியா நின்னு தண்ணி காட்டியிருக்கானா? அவ உண்மையிலேயே சாதாரண பொண்ணு இல்ல, தேவதை. ஆனா இப்பெல்லாம் அந்த தேவதை அடிக்கடி இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருதே. இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? என்ன கணக்கா இருக்கும்? ஓ, நீதான் அந்த இந்துவா? நானே உன்னை ஆபீஸ்க்கு வர சொல்லலாம்னு இருந்தேன். என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா? இனிமே நீ உன்னோட பைக் கேப் ஐடியா யூஸ் பண்ண முடியாது. நீ எங்க கம்பெனி ஆப்பை மிஸ்யூஸ் பண்றேன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். புரியலையா? நாங்க உங்களை மாதிரி ஆளுங்களை போட்டு கம்பெனி நடத்தினா நீ உனக்கு கீழே 4-5 பசங்களை சேர்த்துக்கிட்டு எங்க கம்பெனி ஆப்பை வச்சு நீ தனியா ஒரு கம்பெனி நடத்துற? இது தப்புன்னு உனக்கு தெரியாதா? நாங்க கோடி கோடியா ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கஸ்டமர் கேர் ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சு நாங்க பிசினஸை டெவலப் பண்ணா நீ 4 பேரை சேர்த்துக்கிட்டு வாடகைக்கு இருக்கிற வீட்டையே உள்வாடகைக்கு விடுற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்தே எங்களுக்கு எதிராக வேலை பார்க்கிற. அப்போ நாங்க எதுக்கு இருக்கிறோம்? சார், நான் எதுவும் தப்பா பண்ணலையே சார். அவங்க எல்லாரையும் நம்ம கம்பெனிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். அது ரெஃபரல்ல தானே சார் வரும். அவங்க நம்ம கம்பெனி ஆப்ல தானே தினமும் ரைட் எடுக்கிறாங்க. அதுல வர கமிஷன் எல்லாம் கம்பெனிக்கு தானே சார் வருது. அப்போது எப்படி சார் மிஸ்யூஸ்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் முடியாதுமா. உன்னோட ஐடி பிளாக் பண்ணதுதான். இனிமேல் இங்க உனக்கு வேலை இல்லை, நீ கிளம்பலாம். சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். கிளம்புமா, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. சரி சார், நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லா தானே போகுது. பார்த்து மேடம், மெதுவா கிழிங்க. இப்ப புரியுதா யார்கிட்ட மோதணும் யார்கிட்ட மோதக்கூடாதுன்னு? நானும் நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவ? என்ன மிரட்டியா? என்ன பண்ணுவ? இல்ல நீ என்ன பண்ணுவ? நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுறவ, நீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவ கஷ்டத்துல சாப்பிடுறவ. நான் யாரையும் நம்பி இல்ல, என் உழைப்ப மட்டும் நம்பி இருக்கேன்.
ஆனா உனக்கு இந்த வசூல் பண்றதையும் அடிதடி பண்றதையும் விட்டா வேற என்ன தெரியும்? இவ்ளோ பெரிய வீட்ல எங்க தேடுறதுன்னு தெரியலையே. இதுல சித்ரா ரூம் வேற கேட்க மறந்துட்டோம். சரி, ஒவ்வொரு ரூமா பாப்போம். ஐயோ, இந்த ஆளா? யாரோ போன மாதிரி இருந்துச்சு. ஏய், என்னாச்சுங்க? யாரோ ஒரு பொண்ணு இந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சு. பொண்ணா? அது நான் தாங்க. இல்ல இல்ல, ஏதோ அழகான உருவம் போன மாதிரி இருந்துச்சு. அது சரி, இந்த ஆந்த கண்ணனுக்கு குசும்பு தான். இந்த மகரக்கட்டைக்கு நானே ரொம்ப அதிகம். என்னது? இல்லைங்க, அந்த அழகான பொண்ணு நான் இல்லைன்னு சொன்னேன். ஐயோ, இந்த அக்கா எங்க போனாங்கன்னே தெரியலையே. யாரோ போன மாதிரி இருந்துச்சு. அம்மா, விஸ்வா, டேய், என்னடா? எதுக்காக கத்துன? அம்மா, பேய்மா. பேயா? எங்கடா? அந்த அந்த கர்ட்டனுக்கு பின்னாடி. இல்லையடா, அங்க ஒண்ணும் இல்லையே. இல்லம்மா, அங்கதான் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஷோ, எங்கடா? அங்க யாருமே இல்லையே. நீங்க வந்தோடனே ஓடி ஒளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய், ஆம்பளை பையனா இருந்துட்டு பேய்க்கெல்லாம் பயப்படலாமா? அம்மா, பேய்க்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் தெரியாதுமா, பயம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சரி, வா என் கூட வா. அத அங்க வை. வா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ நல்லா படிச்சு எக்ஸாம் எழுது. என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எனக்காக பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நான் எப்படி எக்ஸாம் எழுதுறேன்னு மட்டும் பாருங்க. பார்க்கலாம். சரி, நான் வந்த வழியிலே கிளம்பிடுறேன். சரிக்கா, பார்த்து ஜாக்கிரதை.